ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஒரு சீக்ரெட்டான ஒரு சிம்பிளான ஒரு கேண்டில் ஸ்டிக்கு செட்டப் வச்சு எப்படி வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஹை ப்ராஃபிபிலிட்டி ட்ரேடு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஃபிட்டை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் மற்ற ஸ்ட்ராட்டஜியோட கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணலாம், இல்லை இதையவே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான செட்டப்பு, ஆனால் நிறைய பேர்த்துக்கு இது தெரியறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பை நீங்கள் மேபி யூஸ் பண்ணியிருந்தால், நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் இந்த செட்டப்பை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களால் அந்த லாஸையே ப்ராஃபிட்டபுளாக மாற்றிருக்க முடியும் அப்படிங்கிறது கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நிறைய பிகினர்ஸ்க்கு, நிறைய ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த செட்டப் வந்து தெரியறதில்ல. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான இம்பார்ட்டண்டான ஸ்டெப், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ரியல் எக்ஸாம்பிள் எடுத்து கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அதேமாதிரி நீங்கள் நிறைய ட்ரேட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட் ஏல இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா இங்கே என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்படின்னா இங்கே டார்கெட் நீங்கள் வந்து இந்த லைனில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ஹிட் ஆகாமையே திருப்பி ரிவர்சல் இந்த இடத்துலையே வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய ட்ரேடு நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான லாஸை கூட நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் அவாய்ட் பண்ண முடியும். இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த லாஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலமாகவே உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து ஒரு மெத்தடு, ஆனால் வந்து இதை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் இதையே தனியாக ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2023 ஜூன் மாதம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஏன் அந்த மாதத்தை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs ஒரே மாதத்தில் ப்ராஃபிட் எடுத்தேன். என்னுடைய கேபிட்டலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். கம்பேரிட்டிவ்லி அந்த மாதம் தான் வந்து ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் அந்த மாதம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த மாதத்துடைய ஒட்டுமொத்த ப்ராஃபிட்டை கொடுத்ததே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான். சொல்லப்போனால் இந்த ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான நல்ல ஒரு ட்ரேட் எடுத்தும் நான் ப்ராஃபிட் பண்ண முடியல, இந்த மாதிரி ரிவர்சல் வந்தது அப்படின்னாலும் இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது குட் வின்னிங் ரேஷியோ இருக்கிற சிஸ்டம், அதாவது வின்னிங் ரேஷியோ அப்படின்னா ஒரு அதிகமான டைம் நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பீங்க. விச் மீன்ஸ் இப்போ ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 6 ட்ரேடு வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்க, 4 ட்ரேடு தான் வந்து லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 60% ப்ராஃபிட்டபிலிட்டி வின்னிங் ரேஷியோவில் இருக்கீங்க. 60% வின்னிங் ரேட் இருக்குது. ஆனாலும் ப்ராஃபிட் இல்லாமல் கூட போகலாம். ஏன்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து இந்த லாஸ்னால் கூட வரலாம். இந்த லாஸ்னால் கூட இந்த சிச்சுவேஷன் வந்து லீட் பண்ணும். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அவாய்ட் பண்ண முடியும் உங்களால். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜினால் என்ன பெனிஃபிட், இந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு நம்மளுடைய நேச்சர் ஆஃப் மார்க்கெட்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் நான் நேச்சர் ஆஃப் மார்க்கெட்னா என்ன, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஹை ப்ராஃபிட் பண்ண முடிகிற ஒரு சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ப்ராக்டிக்கலாகவும் நான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நேச்சர் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நேச்சர் ஆஃப் த மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த பர்டிகுலர் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய கேபிட்டலை வந்து காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா முதல்ல ஒரு ட்ரேடருக்கு முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேபிட்டலை அவங்க காப்பாற்றுறாங்களா இல்லையாங்கிறதான். அந்த கேபிட்டலை அவங்க காப்பாற்றிட்டாங்கனாலே ஃபஸ்ட்டு ட்ரேடருடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்குள்ளே அவங்க நுழைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த கேபிட்டலை காப்பாற்றினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேபிட்டலை வந்து ப்ராஃபிட்டும் பண்ண மாட்டாங்க, லாஸும் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து எகைன் அண்ட் அகைன் லாஸ் பண்ணாலும் திருப்பி அந்த கேபிட்டல் கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து செகண்ட் ஸ்டேஜ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்ஜிங் பாயிண்ட். அவங்களுக்குன்னு ஒரு எட்ஜிங் பாயிண்ட் வரும். அந்த எட்ஜிங் பாயிண்ட் மூலமாக அவங்க வந்து தொடர்ந்து எத்தனை ட்ரேட் எடுத்தாலும் எண்ட் ஆஃப் த ஒரு 10 ட்ரேட் 20 ட்ரேட் 5 ட்ரேட் இந்த மாதிரியான எண்ட் ஆஃப் த ஒரு செட் ஆஃப் ட்ரேடில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி ரிசல்ட் வந்து வந்துடும். அதாவது வந்து நெட் ப்ராஃபிட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த நேச்சர் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், ஏன்னா அவங்க தான் வந்து யானைகள். ட்ரேடருடைய இந்த ஒரு டோட்டல் சொசைட்டிலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா ட்ரேடர்ஸுமே, பெரிய ட்ரேடர்ஸு, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஃபாலோ த எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாலோ த எலிஃபெண்ட் அப்படின்னா
யானைகளை ஃபாலோ பண்ணுங்க. யானைகள் யார்? இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ். அவங்க தான் வந்து மார்க்கெட் மூவர்ஸ், அவங்க தான் மார்க்கெட் மேக்கர்ஸ். அவங்க தான் வந்து மேஜராக வந்து சப்ளை அண்டு டிமாண்டை வந்து உருவாக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு 1,00,000 குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஷேர்ஸில் அவங்க வந்து ஸ்க்வீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டிமாண்ட் வந்து குறையும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னாலலாம் பெரிய டிமாண்டை குறைக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க வாங்கினாலும் அடுத்து 1 நாள் 2 நாளில் விற்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர அதை வந்து வைக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. அப்போ இன்வெஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லாங் டேர்ம் பிளேயர்ஸுங்கிறதுனால ஒரு ஷேர்ஸ் வந்து கீழே விழுந்துட்டு இருந்தாலும் அவங்க தான் வாங்கி முதல்ல டிமாண்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி வாங்குறது மூலமாக சப்ளை வந்து கம்மியாகும். அப்போ அடுத்தடுத்து வாங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்வெஸ்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பையர் நீடு லோ ப்ரைஸ். அதாவது இன்வெஸ்டர் லாங் டேர்மில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அவங்க 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்குறாங்கன்னா 10% ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்னா 10 ரூபா கிடைக்கும் இல்லைங்களா? இப்போது அதே ஷேர் இப்போ 10% ரிட்டர்ன் வந்து இதில் இருக்குது அவங்களுக்கு. இப்போ அதே ஷேரு மார்க்கெட்டு கீழே விழுந்து ஒரு வேளை 50 ரூபாய்க்கு கிடச்சுன்னு வச்சுங்க. அப்போது 10 ரூபா லாபம் கிடைக்கிது அப்படின்னா, ஏன்னா அந்த கம்பெனி வந்து ஏர்னிங் பர் ஷேர் மூலமாக தான் வந்து நம்ம அந்த கம்பெனியுடைய பொட்டன்ஷியல் ஏர்னிங்கை வந்து கணக்கு போடுவோம். ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நான் நிறைய வீடியோவில் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். இன்வெஸ்டிங் பற்றியும் கம்ப்ளீட்டாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போது 50 ரூபாய்க்கு அந்த ஷேர் கிடச்சுன்னு வச்சுங்களேன். இப்போது அவங்களுக்கு அதே 10 ரூபா கிடச்சிதுன்னா எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ 100 ரூபாயில் 10 ரூபா அப்படிங்கிறது 10%. இப்போ அதே 50 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா அந்த ஷேரு இப்போ வாங்குறது மூலமாக அவங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குன்னு பாருங்கள். அப்படியே டபுள் ஆயிரும், 20% ப்ராஃபிட் ஆயிரும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் கீழே விழுகிறது மூலமாக, இப்போ நீங்களே சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். ஒரு வீடு இருக்குது, 1 கோடி ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. அந்த 1 கோடி ரூபா வீட்டை வந்து வாங்குறது மூலமாக வருஷத்துக்கு உங்களுக்கு 10 லட்ச ரூபா உங்களுக்கு ரெண்டல் கிடைக்கிது அப்படின்னா 10% ரிட்டர்ன். அதே 1 கோடி ரூபா வீடு ஏதாவது ஒரு ரீசன்னால் அவங்க வந்து 80 லட்சத்துக்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ 80 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அதே 10 லேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஜாஸ்தி தானே ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்டருடைய கால்குலேஷன். அதனால தான் அவங்க அண்டர் வேல்யூடு ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்மளும் அண்டர் வேல்யூடு ஷேர்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்வெஸ்டிங்ஸ் தகுந்த மாதிரியான விஷயங்களை எப்படி லேர்ன் பண்ணுறதுங்கிறத நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக ஆக முடியும். ட்ரேடராக ஆகிறதுக்கும் இன்வெஸ்டருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ண தெரியாத ஒரு ட்ரேடர் கிடையாது. ஏன்னா இன்வெஸ்டரை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம், ட்ரேடிங் பண்ண போகிறோன்னா உங்களுக்கு அவங்களுடைய நாலேஜாவது அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்களுடைய பிஹேவியர் தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது பையர் இன்வெஸ்டர் வந்து எப்போவுமே லோ ப்ரைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எதனால்? இந்த ரீசன்னால், இப்போ நான் சொன்ன ரீசன்னால். அதே மாதிரி செல்லர் வந்து எப்படியுமே ஹை ப்ரைஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போது ஷார்ட் செல்லிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஹையில் செல் பண்ணி லோவில் கவர் பண்ணால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். இப்போது இதுவே வந்து பை அண்ட் ஹோல்டு, அதாவது இப்போ இன்வெஸ்டர் ஒரு பொருளை வாங்கி வச்சுருக்காங்கன்னா ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கணும்னா இன்னும் அதிகமாக மேலே போகும்போது ஹை ப்ரைஸ் போகும்போது தானே அவங்களுக்கு வந்து இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போது இந்த 2 பேருமே கான்ஸ்டண்ட்டாக பையர் செல்லருடைய பிஹேவியரே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆப்போசிட் நேச்சரில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, மார்க்கெட் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஷார்ட்டஸ்ட் டைம் ஃப்ரேம் எடுத்திங்கனாலும் சரி, லாங்கஸ்ட் டைம் ஃப்ரேம் எடுத்திங்கனாலும் சரி, ரெண்டுலேயுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலையும் கீழையும் போயிட்டே தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேஞ்ச், அதாவது வந்து பிட் அண்ட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். பிட் அண்ட் ஆஸ்க்னா, இப்போ நான் வந்து விற்கிற விலையும் வாங்குற விலையும், அதாவது இன்வெஸ்டருடைய லோ எக்ஸ்பெக்டேஷன், அதாவது லோ ப்ரைஸில் வாங்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷனும், நான் ஹை ப்ரைஸில் தான் விற்பேன்னு சொல்லக்கூடிய அந்த பீப்புளோடைய எக்ஸ்பெக்டேஷனும் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஃபைட்டிங்லேயே இருக்கும். ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது, மார்க்கெட் வந்து மேக் ஆகுது. இந்த சினாரியோ தான் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாலட்டிலிட்டியை ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன், இந்த வாலட்டிலிட்டியை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது மார்க்கெட் மூவ்ஸ் இன் ரேஞ்ச் பை ரேஞ்ச். இந்த வாலட்டிலிட்டி தான் இந்த ரேஞ்ச். புரியுதுங்களா? மார்க்கெட் எப்பவுமே எப்படி மூவ் ஆகும்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு 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 டைரெக்ஷனில் ஒரு மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எகெயின் வந்து கன்சாலிடேஷன் டைரெக்ஷனில் இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி கன்சாலிடேஷன்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எகெயின் வந்து அந்த கன்சாலிடேஷனை பிரேக் அவுட் பண்ணும், திரும்பி புதுசாக ஒரு கன்சாலிடேஷன் உருவாகும். ஒருவேளை மார்க்கெட் ரிவர்சல் பண்ணுறதுனா கூட அந்த கன்சாலிடேஷன் மோடில் போயிட்டு தான் திருப்பி ரிவர்சல் ஆகும். எகெயின் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுனாலும் திரும்ப ஒரு கன்சாலிடேஷன் மூவுக்கு போகும். இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான மூவுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பையர் செல்லருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அதிகமாக அவங்க ஃபைட் பண்ணுவாங்க, லிக்விடிட்டி அதிகமாக க்ரியேட் ஆகும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் கை மாறுறது, அதாவது வந்து இந்த லிக்விடிட்டி ஜோன் ஒன்று க்ரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு பக்கம் பயங்கரமாக மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம் மார்க்கெட்டு. அது மேலேயா இருக்கலாம், கீழேயா இருக்கலாம். ஏன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டனால உங்களால் நிறைய வந்து ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக எடுக்க முடியும். அந்த லிக்விடிட்டி ஜோன் அப்படிங்கிறது கன்சாலிடேஷன் ஜோன். அந்த
கன்சாலிடேஷன்னா என்னென்னா, இப்போது எஃப்ஐஐ டிஐ பார்த்தீங்கன்னா மேஜர்லி எஃப்ஐஐ இருக்காங்க அப்படின்னா, எஃப்ஐஐ டிஐ இருக்காங்கன்னா நீங்கள் இப்போ இவங்களுடைய பிஹேவியர் கணிச்சிங்கன்னா எஃப்ஐஐ வித்தா டிஐ பை பண்ணுவாங்க, டிஐ செல் பண்ணால் எஃப்ஐஐ பை பண்ணுவாங்க. இப்படி மாறி மாறி தான் இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறதுனால அவங்க கோடிக்கணக்கான ஷேர்ஸ், கோடிக்கணக்கான பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த கான்ஸ்டன்ட் ஃபைட்டிங் மோடு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த லிக்விடிட்டி வந்து கிடைக்காது. அப்போ அந்த லிக்விடிட்டி கிடைக்கணும்னா இந்த மாதிரியான கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். அந்த கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் வாங்கினால் மட்டும்தான் அவங்க லாபகரமாக வாங்க முடியும். இல்லைன்னா வச்சுங்களேன், இந்த மூவிங் மார்க்கெட்டில் வாங்கினாங்கன்னா லாஸ் தான். அதனால் வந்து அவங்க அந்த கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் உருவானாலும் சரி, இல்லை அவங்க வாங்குறதுனால மார்க்கெட் உருவாச்சினாலும் சரி, ரெண்டுமே அந்த கன்சல்டேஷன் ஜோனில் ஒரு பெரிய ஷேர்ஸ் கை மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது மேபி ஒரு ரிலையன்ஸில் வந்து ஒரு 10% ஒரு எஃப்ஐஐ வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த எஃப்ஐஐ வந்து மேபி டிஐ வந்து அந்த ரிலையன்ஸில் ஒரு 10% ஹோல்டு பண்ணோன்னா இவங்க தான் செல் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரொமோட்டர் சேல் பண்ணுறது வந்து ரேரு. அப்படிங்கும்போது இந்த கையிலேருந்து தான் இந்த கைக்கு மாறும். இன்னொன்று, இந்த இடத்துல தான் ரீட்டெய்லர் வந்து சிக்கிறது. ஸோ அதனால தான் இந்த லிக்விடிட்டி ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல தான் ஹிட் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த லிக்விடிட்டி ஜோனில் நம்ம மாட்டாமல் வரணும். இல்லை அப்படின்னா இந்த ப்ராஃபிட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி உங்களுக்கு ஒரு சாலிடான மூமெண்ட் இருக்கும். இந்த சார்ட்டை வந்து நீங்கள் 5 மினிட்ஸுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இல்லை 5 டேஸுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், மாதக்கணக்கில் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட்டு எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஏன்னா மார்க்கெட்டுடைய நேச்சர், பிஹேவியரே இதுதான். இப்போது இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு இப்போது மேபி இது 10 டேஸ் 20 டேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்துக்கங்க, ஏதோ ஒரு ஸ்டாக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த மூமெண்ட்டை தான் வந்து ஹை ப்ராஃபிட் மூமெண்ட்டு நமக்கு. அதே மாதிரி பெஸ்ட்டு ட்ரேடும் இந்த மூமெண்ட்டில் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் லாஸே ஆகாமல் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அப்போது நம்ம வந்து ஒரு 10 ட்ரேடில் நான் சொன்ன மாதிரி ஒரு 7 ட்ரேடோ 6 ட்ரேடோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும். அந்த ப்ராஃபிட்டும் பெருசாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜோனை கேப்சர் பண்ணால் மட்டும்தான் முடியும். இந்த ஜோனில் ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹை ப்ராஃபிட் ஜோனை எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டம், நம்ம ஒரு 2 சிஸ்டம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ 2 சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த நம்மளுடைய ராஜிகோ சிஸ்டமுடைய ரேஷ்னாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 1:2 ரேஷியோவில் எடுக்கிறீங்க. இப்போ 1:2 ரேஷியோன்னு என்ன, 100 ரூபா லாஸ் வச்சு 200 ரூபா ப்ராஃபிட் எடுப்பீங்க. இப்போது 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 50% வின் ரேஷியோ அப்படின்னா பாதி ட்ரேடு லாஸு பாதி ட்ரேடு வின் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ 5 ட்ரேடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 1000 ரூபா லாஸ் ஆகிறீங்க. டோட்டலாக 5000 ரூபா நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது இன்னொரு 5 ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறீங்க. ஏன்னா ப்ராஃபிட் பண்ணும்போது உங்களுடைய ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து 1:2 ரேஷியோ அப்படிங்கிறது. அப்போது இந்த 5 ட்ரேடில் 2000 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், 10000 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அப்போ டோட்டலாக நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, இந்த லாஸ் ஆன 5000 ரூபா கழிச்சிட்டா 5000 ரூபா நெட் ப்ராஃபிட். இது வந்து நார்மல் 50% வின்னிங் ரேஷியோ இருந்தாலே போதும். 1:2 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய இந்த ட்ரேடு சிஸ்டம் 1 அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது சிஸ்டம் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 ட்ரேடு நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க, 7 ட்ரேட் லாஸ் ஆனால் கூட 7000 லாஸு. ஆனால் 3 ட்ரேடு வந்து ப்ராஃபிட் எடுத்திங்கனாலும் 6000 உங்களுக்கு வந்துடும். ஏன்னா 1:2 ரேஷியோங்கிறதுனால. அப்போ வந்து நீங்கள் ஒரு நெட் ப்ராஃபிட்டாக வந்து ஒரு 1000 ரூபா லாஸில் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்து 30% இருந்தாலும் கூட 1:2 ரேஷியோவில் எடுக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா தான் லாஸ் பண்ணுறீங்கன்னா லாஸில் தான் இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் இதே சிஸ்டம் தேர்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதே இன்னொரு வகையாக நீங்கள் இமேஜின் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ சிஸ்டம் தேர்ட் அப்ரோச்சில் இப்போது 5 ட்ரேட் வந்து அதே மாதிரி 5000 ரூபா லாஸ் பண்ணுறீங்க. ஏன்னா 1:2 இப்போ ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா 1000 லாஸ் பண்ணுறீங்க. 5 × 1000 5000 ரூபா லாஸ் பண்ணுறீங்க. இப்போது மீதி இருக்கிற 5 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணுற ட்ரேடில் ஒரு 2 ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா 1:4 அச்சீவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல என்ன, ஒரு 2 ட்ரேட் மட்டும், மீதி 5 ட்ரேடில் 50-50 வின்னிங் ரேஷியோ தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் வந்து ஒரு 2 ட்ரேடில் 1:4 அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 ருபீஸ் ஒரு ட்ரேடுக்கு பண்ணியிருப்பீங்க. 2 × 4000னா 8000 ருபீஸ் அந்த 2 ட்ரேடுக்கு எடுத்திருப்பீங்க ப்ராஃபிட். இதே மீதி 3 ட்ரேடுக்கு வழக்கம் போல் 2000 ருபீஸ் 1:2 அப்படிங்கும்போது 6000 எடுத்திருப்பீங்க. இப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9000 நெட் ப்ராஃபிட் வருது உங்களுக்கு. இப்போ சிஸ்டம் 1ல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணீங்க. ஆனால் இந்த 2 ட்ரேடு
ஒரு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா 1:4 அச்சீவ் பண்ணதுனால உங்களுக்கு பெரிய லெவல் ரிசல்ட் மாறும். இதை வந்து நீங்கள் உங்களோட ஈக்விட்டி கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்விட்டி கர்வ்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டோட்டலாக ஆட் பண்ணிகிட்டே டோட்டலாக உங்களுடைய ப்ராஃபிட்லாம் ஆட் பண்ணிட்டு போனால் இந்த ஈக்விட்டி கர்வில் இந்த மாதிரியான ஒரு 4 ட்ரேட் கிடச்சா கூட உங்களுடைய ப்ராஃபிட் பெரிய லெவலில் ஜம்ப் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஜம்ப் ஆகும்போது நீங்கள் தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் இங்கே இருக்கும், ஆனால் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போது உங்களுக்கு நிறைய வந்து ப்ராஃபிட் இருக்கும்போது இன்னும் வந்து நிறைய ட்ரேட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா உங்கள் கேபிட்டல் லூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் இருந்தாலே இன்னும் நிறைய ப்ராஃபிட் வந்து உங்களால் எடுக்க முடியும். அதுவும் இந்த மாதிரி 10 ட்ரேடில் 2 ட்ரேட் இந்த மாதிரி மாறிச்சினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்ன அந்த லிக்விடிட்டி ஜோனை வந்து நீங்கள் அதில் லாஸ் ஆனாலும் அந்த ப்ராஃபிட் ஜோனை வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ எப்படி கேப்சர் பண்ணுறது, இது வந்து லாஜிக் புரிஞ்சுது, ஆனால் எப்படி கேப்சர் பண்ணுறது, நான் வந்து அந்த ஃபுல் ப்ராஃபிட் ஜோனை எப்படி கேப்சர் பண்ண முடியும், அது எனக்கு எப்படி தெரியும், அந்த அளவுக்கு தான் நான் டார்கெட் வைக்கிறேன், அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, இப்போ அதுக்கு தான் வந்து இந்த சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 2 கேண்டில் செட்டப்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதுவும் சொல்லிடுறேன் நான். ஏன்னா இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த investorstamil.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் போனீங்கன்னா இதில் கோர்சஸ்ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் இப்போது இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும் பாருங்கள். ஓகே இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற கோர்ஸ். இந்த கோர்ஸை வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா இதில் வந்து லைவ் ட்ரேடும் நான் நிறைய பண்ணி காமிச்சிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 ட்ரேட் லைவ். இந்த எதுக்கு இந்த கோர்ஸை நான் காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த கோர்ஸை வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், இதில் வந்து வேரியேஷன் 2வது வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ்டு டார்கெட் கொடுத்துருப்பேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த வீடியோவில் இப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, இந்த 2 கேண்டில் செட்டப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோர்ஸஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இதை வச்சு கூட டார்கெட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த கோர்சஸ் நீங்கள் வாங்கலைன்னாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் இந்த செட்டப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதையவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இப்போ 2 கேண்டில் செட்டப்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் பிளேஸ் த ஸ்டாப் லாஸ் அண்ட் ட்ரெயில் ப்ரீவியஸ் 2 கேண்டில். அதாவது வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்டை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த கேண்டில் தான் கரண்ட் கேண்டில் நீங்கள் இருக்கீங்க, அதனால தான் சீனு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் கரண்ட் கேண்டில். இதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் 2 கேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச். இந்த முன்னாடி இருக்கிற 15 மினிட்ஸ் 2 கேண்டிலை கம்பைன் பண்ண ஹை லோ, அதாவது வந்து இந்த 2 கேண்டில் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து இந்த கேண்டில் தான் ஹை, அதனால் இதோடைய ஹை, இந்த கேண்டிலோடைய லோ தான் லோ, இதனால இதோடைய சம்டைம்ஸ் இந்த கேண்டிலோடைய லோ வந்து இதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த லோ தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போதைக்கு அது இல்லாதனால நம்ம அதை எடுக்கலை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கேண்டிலை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கேண்டிலுடைய டோட்டல் ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசட் கிளாஸ் எந்த அசட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ, மேபி ரிலையன்ஸோ இல்லை வந்து ஐடிசியோ எந்த ஒரு ஸ்டாக் ப்ரைஸோ இல்லை நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ எதை பார்த்துருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் 2 கேண்டில் அந்த டைம் ஃப்ரேமில், அதாவது 15 மினிட்ஸில் பார்க்குறீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ப்ரீவியஸ் 2 கேண்டில் தான் வந்து மோஸ்ட்லி வாலட்டிலிட்டி அப்படிங்கிற அந்த ஜோன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ மார்க்கெட் இப்படி போகுது, அப்புறம் வந்து வால்டிலிட்டி ஆகுது, இப்படி போகுது, வால்டிலிட்டி ஆகுதுன்னா இந்த ஜோன் தான் மெஜாரிட்டி ஆஃப் டைம் வால்டிலிட்டி இருக்கும். அப்போ இந்த ஜோனில் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. அதே மாதிரி இந்த ஜோனு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இதை பிரேக் அவுட் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் அந்த கேப்சர் மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்சரிங் மூமெண்ட்டு, இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மூமெண்ட்டும் இங்கே தான் கேப்சர் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் இப்போ இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று இந்த என்ட்ரி வந்து ஆஃப்டர் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம், அதாவது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மேபி ட்ரெண்ட் லைனோ ட்ரெண்டு ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸோ ஹையோ ஏதோ ஒன்று பிரேக் அவுட் ப்ரீவியஸ் டே ஹையோ ஏதோ ஒன்று பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அந்த கேண்டிலில் நீங்கள் எடுக்கிறீங்க, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகுறீங்களோ, இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா
இதுக்கு ப்ரீவியஸ் 2 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுக்கு கீழே தான் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் நீங்கள் பை சைடு இருந்தால். இப்போ ப்ரீவியஸ் 2 கேண்டில் அப்படிங்கிற அந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ரெண்டாவது புதுசாக ஒரு கேண்டில் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த கேண்டிலில் நீங்கள் இருக்கீங்க, இன்னும் ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகலை, ஏன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் இருந்தால் ஹிட் ஆகலை. இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் இங்கே ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னா இப்போது இந்த 2 கேண்டில் தான் வந்து ப்ரீவியஸ் 2 கேண்டில். கரெக்டாக? இப்போ நீங்கள் இருக்கிற கேண்டில் வந்து இது, இப்போ இந்த 2 கேண்டில் தான் ப்ரீவியஸ் 2 கேண்டில். அப்போ இதோடைய லோவும் இதோடைய ஹையும் தான் வாலட்டிலிட்டி ரேஞ்ச். அப்போ இந்த இடத்துல இதில் தான் ஸ்டாப் லாஸ் நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். இப்போ இங்கிருந்து ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு, இப்படி மூவ் பண்ணி ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? இது வந்து பிரேக் அவுட்டுக்கு அப்புறமும் நீங்கள் பண்ணலாம், இல்லை இதே ஸ்ட்ராட்டஜி ரிவர்சலாகவும் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். ரிவர்சல் ட்ரேடில் கூட நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம், இல்லை ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறதையும் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த பேஜுக்கு இப்போ நிஃப்டி 50 எடுத்துக்குவோம். இப்போ இது வந்து நிஃப்டி 50உடைய 1 ஹவர் சார்ட். சரிங்களா? இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிஃப்டி 50உடைய 1 ஹவர் சார்ட். இப்போ இந்த 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இங்கே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. கரெக்டாக? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லைன் தான் வந்து இந்த கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுதான் வந்து பிரேக் அவுட் கேண்டில். இப்போ இந்த கேண்டிலில் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. இந்த லைன் தான் வந்து ரெசிஸ்டன்ஸு, இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ இந்த கேண்டிலில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? க்ளோஸ் பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்குது. இப்போ இந்த மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா என்ட்ரி ஆகிருப்பீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடு வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தான் திருப்பி மேலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரீடெஸ்ட்டுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுறீங்க. அப்போ எந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இப்போ மேபி இங்கே இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரியா? பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு கேண்டில், ரெண்டாவது கேண்டில், இப்போ ரிவர்சல் கேண்டில். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் விழுகுது, ரெண்டாவது ரெட் கேண்டில் இங்கே விழுகுது. இப்போது நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் 2 கேண்டில் தியரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில் இதை வந்து என்ட்ரிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ என்ட்ரிக்கு நான் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணுறதா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு பாருங்கள். இப்போ மார்க்கெட் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரிவர்சல் வருது, இந்த இடத்துல ரெட் கேண்டில் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த க்ரீன் கேண்டில் இல்லையா, இந்த க்ரீன் கேண்டில் நீங்கள் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஜஸ்ட் இந்த கேண்டில் இருக்கீங்க. இதுதான் உங்களுடைய கரண்ட் கேண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் க்ரியேட் ஆகலை. ஓகேங்களா? இப்போ இதுதான் கரண்ட் கேண்டில். இந்த என்டையர் கேண்டில் செட்டுமே வந்து க்ரியேட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த கேண்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ கரண்ட் கேண்டில் சீன் போடுறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் 2 கேண்டில் இது ப்ரீவியஸ் 2 கேண்டில், இது ப்ரீவியஸ் 2 கேண்டில். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேண்டிலுமே அதுக்கடுத்து இந்த ப்ரீவியஸ் அதான் டோட்டலாக ப்ரீவியஸ் 2 கேண்டிலுடைய ஹை லோவுன்னு நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ரீவியஸ் 2 கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணி எந்த கேண்டில் வந்திருக்கு? இந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்கிற மாதிரி கரண்ட் கேண்டில் எங்கே இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 கேண்டிலுடைய ஹை லோ டோட்டலாக மார்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். மேபி இப்போ இந்த இடத்துல நான் தெளிவாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதான் ப்ரீவியஸ் 2 கேண்டில். பாருங்கள், இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த கேண்டில் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் தான் கரண்ட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ப்ரீவியஸ் 2 கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இங்கே நீங்கள் என்ட்ரி ஆகிறீன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஈன்னு போடுறேன். இந்த லைன் தான் என்ட்ரி. சரிங்களா? இந்த லைன் 23,754 என்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? பாடி ஆஃப் த கேண்டில். இப்போது அடுத்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் வந்து கரண்ட் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் 2 கேண்டில் இதுவும் இந்த ரெட் கேண்டிலும். ஸோ இந்த கேண்டிலுடைய ஹையுமே இந்த ரெட் கேண்டிலுடைய லோவையும் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா மேபி இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த கேண்டில் இருக்கீங்க, இதுதான் உங்களுடைய கரண்ட் கேண்டில். அப்போது இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் இது ஹை, இது வந்து லோ. இப்போது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். இங்கே என்ட்ரி ஆகும்போது இந்த கரண்ட் கேண்டில் என்ட்ரி ஆகும்போது நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் 2 கேண்டிலுடைய லோவும் இது தான். இப்போ இந்த கேண்டில் இருக்கும்போதும் ப்ரீவியஸ் 2 கேண்டிலுடைய லோ இது தான். இப்போது அடுத்து வந்து இந்த கேண்டில் கரண்ட் கேண்டில். இப்போ வந்து நீங்கள் இந்த கேண்டிலுக்கு போயிட்டீங்க, இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இப்போது ப்ரீவியஸ் 2 கேண்டில்னால் இதுவும் ஆனால் ரெண்டுமே பெரிய கேண்டில் இல்லைங்களா, ரெண்டுமே புல்லிஷ் கேண்டில். இதுதான் என்ட்ரி கேண்டில். ஸோ என்ட்ரி கேண்டில் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த இடத்துல
நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ப்ரீவியஸ் 2 கேண்டிலுடைய லோ வந்து இதுதான். இப்போது அடுத்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் இங்கே ஸ்டாப் லாஸ் இருந்தீங்க, அதை இங்கே நிறுத்திட்டீங்க. இப்போ திருப்பியும் இங்கே கரண்ட் கேண்டில், இந்த கேண்டில் கரண்ட் கேண்டில்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த கேண்டில் தான் கரண்ட் கேண்டில். ஸோ இந்த கேண்டில்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் தான் கரண்ட் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் 2 கேண்டில் இது, இதுவும். அப்போ இந்த கேண்டிலுடைய லோவை இதை ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போது இந்த கேண்டிலுடைய லோவை நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கே வந்து இந்த கேண்டில் வந்து ஹிட் ஆகலை, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, கரெக்டாக? அப்போது இந்த மூவியும் கேப்சர் பண்ணிடுவீங்க. அப்போது ஃபஸ்ட்டு இங்கே வச்சிங்க, அதுக்கடுத்து திருப்பி இந்த இடத்துல வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கும் ஸ்டாப் லாஸு. அப்போ அது அடுத்த கேண்டில் இங்கே இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கும், அதே இடத்துல தான் இருக்கும் ஸ்டாப் லாஸு. இப்போ இந்த கேண்டில் இருக்கும்போது ப்ரீவியஸ் 2 கேண்டில் லோ இது. இப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸிட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவனிச்சுக்கோங்க, எங்கே வந்து எக்ஸிட் ஆகும்னா, இப்போது இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் கேண்டில் இருக்கும்போது இதுவும் தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் 2 கேண்டில். அப்போ அந்த ப்ரீவியஸ் 2 கேண்டிலில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. இந்த தேர்டு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அது வந்து ஹிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஹிட் ஆகி வெளியே வந்துட்டிங்கன்னா கூட இங்கிருந்து நீங்கள் இந்த மூவை கேப்சர் பண்ணியிருப்பீங்க. கம்ப்ளீட்டாக இந்த மூவை கேப்சர் பண்ணியிருப்பீங்க. இது வந்து 1 ஹவர் சார்ட்டுங்கிறனால இந்த மூவ் பெரிய மூவ் தான். இது வந்து சின்ன மூவ் கிடையாது, பெரிய மூவ். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தான். ஏன்னா இந்த 2 கேண்டில் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்டான வால்டிலிட்டிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து அதிகமான லிக்விடிட்டி கிரியேட் ஆகிருக்கும். அதிகமான லிக்விடிட்டி கிரியேட் ஆனால் திருப்பி இன்வெஸ்டர் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த இடத்துல. இப்போ இது வந்து எஸ்எம்சி கான்செப்ட், இதை விட்டுருங்க. நம்ம வந்து 2 கேண்டில் மட்டும் பார்ப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், திருப்பி வந்து அந்த 2 கேண்டில் செட்டப்பை இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு எந்த இடத்துல டார்கெட் வச்சுருந்தாலும் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. மேபி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா, இங்கிருந்து இந்த இடம் ஹிட் ஆகும்போது இந்த இடத்துல நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து ப்ராஃபிட்டை வந்து லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது ப்ராஃபிட்டில் லாஸ் தானே தவிர உங்களுடைய டோட்டல் ட்ரேடில் லாஸ் கிடையாது. ஸோ இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே சேம் சார்ட்டில் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போது ரிவர்சல் ட்ரேடு எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு சடனாக ஃபால் ஆகிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போது மார்க்கெட் வந்து கிளியராக புல் மார்க்கெட்டு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சார்ட் பார்த்தீங்கனாலும் தெரியும், இது புல் மார்க்கெட். ஏன்னா மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே ரிவர்சல் ஆகுமா, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே 2 கேண்டில் செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இதே 2 கேண்டில் செட்டப்னா லாஸ்ட்டு 2 கேண்டில் இப்போ கரண்ட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துக்கு நம்ம ரிவர்சல் எடுக்கும்போது நம்ம இந்த இடத்துக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்ப்போம். இப்போது இந்த 2 கேண்டில் தியரி ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கேண்டிலில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது கரண்ட் கேண்டில் இது. இப்போ இது 2 கேண்டில், இந்த 2 கேண்டிலோட ஹையை இது பிரேக் அவுட் பண்ணியிருக்கா, பண்ணலை. இப்போது அடுத்து ரெட் கேண்டில் பண்ணிங்கன்னா இதுக்கு தான் ஹை, இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கா, பண்ணலை. இப்போ அடுத்த க்ரீன் கேண்டில் பண்ணிங்கன்னா இது தான் ஹை, பிரேக் அவுட் பண்ணியிருக்கானா, பண்ணியிருக்கு. ஆனால் வந்து ஒரு ப்ராப்பரான க்ளோஸ் இல்லை, சரிங்களா? அந்த கரெக்டாக அந்த இடத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ஃபெயிலியர் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட் தான். ப்ரீவியஸ் 2 கேண்டில் பிரேக் அவுட் பண்ணல. இப்போ இந்த ரெட் கேண்டில் இருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் 2 கேண்டில் இந்த க்ரீனுமே இந்த ரெட்டுமே, அப்போது இதோடைய ஹை பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இந்த கேண்டிலில் நீங்கள் இருக்கீங்க, இந்த கேண்டிலில் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், இப்போ ப்ரீவியஸ் 2 கேண்டில் இதுதான் ஹை, இது வந்து லோ நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ஹையை பிரேக் அவுட் பண்ணால் தான் ரிவர்சலு. அப்போ இதுவும் பிரேக் அவுட் பண்ணல. இப்போ கடைசியாக பாருங்கள் எந்த கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ரெட் கேண்டிலில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மேபி இந்த கேண்டில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 2 கேண்டில் இதுவும் ஸோ இதோடைய ஹை இது பிரேக் அவுட் பண்ணல. இப்போ இந்த கேண்டில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 2 கேண்டில் இதுவும் தான் ப்ரீவியஸ் கேண்டில். அப்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இப்போ இந்த கேண்டில் தான் ஃபஸ்ட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் இருக்கும்போது ப்ரீவியஸ் 2 கேண்டிலோடைய ரேஞ்சு வந்து இதுதான், இந்த ரேஞ்சு தான்
ப்ரீவியஸ் 2 கேண்டிலோடைய ரேஞ்ச். அப்போது இந்த தேர்ட் கேண்டில் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிற 2 கேண்டில் தான் எடுத்துக்கணும், இதுவும். அப்போ இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபாலோ ஆகிட்டு இருந்து ரிவர்சல் ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இங்கிருந்து நீங்கள் 2 கேண்டில் செட்டப் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வருது. ஓகேங்களா, இது ஃபேக் பிரேக் அவுட் வருது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 2 கேண்டில் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போது இது வந்து நிஃப்டியுடைய பேங்க் நிஃப்டியுடைய சார்ட். இதில் பாருங்கள் மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட். இப்போது அடுத்து வந்து ஃபால் ஆகுது. இது 2 கேண்டில் பாருங்கள் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு, எந்த இடத்துல ரிவர்சல் ஆகிருக்கு அப்படின்னா இந்த கேண்டிலில் நீங்கள் இருக்கீங்கன்னா இதுதான் வந்து ப்ரீவியஸ் 2 கேண்டிலுடைய ஹை. இது வந்து பிரேக் அவுட் ஆகலை இந்த கேண்டிலில். மேபி இந்த கேண்டில் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேண்டிலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஹை, இந்த கேண்டில் இந்த ப்ரீவியஸ் 2 கேண்டிலுடைய ரேஞ்ச் இது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஆனால் ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலை. அப்போ இந்த கேண்டில் இருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் 2 கேண்டிலுடைய ஹை இது, லோ இது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த தடவை போடுறேன். ஸோ இந்த கேண்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து ப்ரீவியஸ் 2 கேண்டிலுடைய பிரேக் அவுட். இந்த கேண்டிலில் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் 2 கேண்டில் வந்து இதுவும் இதோடைய பிரேக் அவுட் பண்ணிருச்சு ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ப்ரீவியஸ் 2 கேண்டிலுடைய லோ வராது. இப்போ இந்த கேண்டில் வந்து கீழே வந்திருக்கா, இது வந்து ப்ரீவியஸ் 2 கேண்டிலுக்கு கீழே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஸ்டாப் லாஸ், இங்கே வந்து ஹிட் ஆகலை. இப்போ இந்த கேண்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ப்ரீவியஸ் 2 கேண்டிலுடைய ஸ்டாப் லாஸு, இது ஹிட் ஆகலை. இப்போ இந்த கேண்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ப்ரீவியஸ் 2 கேண்டிலுடைய ஸ்டாப் லாஸு, அதே தான் சேம் மெயின்டைன் பண்ணால் இது ஹிட் ஆகலை. இந்த கேண்டில் இருக்கீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஸ்டாப் லாஸு, இது ஹிட் ஆகலை. இந்த கேண்டில் இருக்கீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஸ்டாப் லாஸு, இதுவும் ஹிட் ஆகலை. இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹிட் ஆகிருக்கு. அப்போது நீங்கள் இங்கே இந்த ரிவர்சலில் ட்ரேட் எடுத்து இங்கே வரைக்கும் நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. மேபி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கீங்க, இங்கிருந்து இந்த இடம் வரைக்கும் கேப்சர் பண்ணியிருக்கீங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு பெரிய ட்ரேடு இல்லைங்களா, பெரிய கேப்சர். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பார்த்த இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிஸ்டம் 3, இந்த சிஸ்டம் 3ல் சிஸ்டம் 3ல் இந்த 2 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ட்ரேடை நம்ம ஒருவேளை இந்த செட்டப் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ட்ரேடாக மாறும். ஏன்னா நான் வந்து அந்த இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச கோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி கூட பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அதாவது ட்ரெயில் பண்ணுறது இந்த 1 மினிட் கேண்டிலில் பண்ணுங்கள். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 2 கேண்டில் செட்டப்புங்கிறது நிறைய இடத்துல ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுதா, இங்கே ஃபாலோ ஆகுது, இந்த இடத்துல இதுதான் 2 கேண்டில். அதாவது இந்த கேண்டிலில் நீங்கள் இருக்கும்போது இதுவும் தான் 2 கேண்டில். இதை வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. பாருங்கள், இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்களா, ஆனால் இந்த கேண்டிலும் சரி இந்த கேண்டிலும் சரி ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. அப்போது மேலே போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிட்டே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் 2 கேண்டில் எங்கே இருக்குன்னா எங்கே வெளியே வந்திருப்பீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இந்த கேண்டில் இருக்கும்போது இதுதான் வந்து ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும், இந்த கேண்டில் தான் வெளியே வந்திருப்பீங்க. அப்போது இந்த இடத்துல என்ட்ரி ஆகி இவ்வளோ தூரம் நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட் சார்ட்டு, இதுவுமே ஒரு பெரிய கேப்சர். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் அந்த சிஸ்டமில் காமிச்ச மாதிரி 2 ட்ரேடுங்கிறதே பெருசுன்னு நான் சொல்லும்போது இதே மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் வரும் ப்ராஃபிட். இப்போ வந்து நீங்கள் டிசிப்ளினாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். டிசிப்ளின், கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். சம்டைம்ஸ் ஹிட் ஆகி நீங்கள் ஸ்டாப் லாஸ் மீடியம் ரேஞ்சில் ஹிட் ஆனாலும் இந்த பாருங்கள் நான் சொன்ன அந்த ட்ரேடு கூட ப்ளே அவுட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல எப்பவுமே பாருங்கள் மார்க்கெட்டில் அந்த பேட்டர்ன் வந்து சிமிலராக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன், ஓகேவா. எகெயின் வந்து இது ஒரு கன்சால்டேஷன் ஜோன். இப்போ பாருங்கள் மார்க்கெட் மூவ் ஆகுது. இப்போது இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக கன்சால்டேஷன் ஜோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுது. இந்த ரேஞ்சில் நீங்கள் ஷார்ட்டஸ்ட் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் ஜோன், பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு கன்சால்டேஷன் ஜோன், பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மூவ். அதுதான் சொல்கிறேன், இந்த மூமெண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுடைய ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேடு நிறைய கொடுக்கக்கூடிய இடம். ஸோ அதுக்காக தான் இந்த 2 கேண்டில் செட்டப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் ட்ரெயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த 2 கேண்டில் செட்டப் வச்சு. அதே சமயத்தில் ரிவர்சல் ஆகும்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிவர்சலில் அதே 2 கேண்டில் வச்சு ரிவர்சல் எங்கே ரிவர்சல் ஆகுதுன்னு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
ஓகேங்களா. இந்த இந்த 2 கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க, இந்த 2 கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 2 கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டிலில் உங்களுக்கு ஈஸியாக ரிவர்சலும் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கான ரிவர்சல் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, மேபி ஜஸ்ட் இந்த 2 எக்ஸாம்பிள் போதும்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எனக்கு கொடுக்க முடியும். இந்த 2 எக்ஸாம்பிள் போதும். ஸோ இப்போ கன்க்ளூஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 2 கேண்டில் செட்டப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 விஷயந்தான். நீங்கள் வந்து லாஸ்ட் 2 கேண்டிலுடைய ரேஞ்சை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் 2 கேண்டிலுடைய ஹையை பிரேக் அவுட் பண்ணாலுமே அது ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதே சமயத்தில் டவுன் சைடும் இது வந்து ஒர்க் ஆகும். டவுன் சைடில் நீங்கள் வந்து செல் சைடுமே இது வந்து சேம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து கற்றுக்கிறது மூலமாக தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நாலேஜை கெயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, மற்ற வீடியோஸ் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த முக்கியமான வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புரியும். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளை வச்சுங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்டைலில் வந்து டீச்சிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பெனிஃபிட்டாக பாருங்கள்.